சுட ஸ்வீட் பால். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாவில் சைனீஸ் நியூ இயர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு எங்கே கிளம்பியிருக்கோன்னா கென்டிங் ஐலாண்ட். அங்கே எதுக்கு போகிறோன்னா, அங்கே சூப்பரான ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. அங்கே போய் சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் பார்க்கறதுக்காக போகிறோம். அங்கே போய் மீட் பண்ணுறவங்கள ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ் பண்ணி கென்டிங் ஐலாண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ தான் நாங்கள் மலை ஏறிட்டுருக்குறோம். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக கென்டிங் ஐலாண்ட் நம்மளை வரவேற்கிறது. காரை பார்க் பண்ணிட்டு சைனீஸ் டெம்பிள் பார்க்கறதுக்காக வந்தாச்சு. இந்த மலையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மலை 1800 அடி மேலே இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறக்கே. அப்படியே நம்ம சைனீஸ் டெம்பிள்குள்ளே போயிடலாமா? போகிறதுக்கு முன்னாடி நம்ம சைனீஸ் நியூ இயர் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? சைனீஸ் நியூ இயர் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற அந்த நேரத்தை செலிப்ரேட் பண்ணுறது தான் சைனீஸ் நியூ இயர். இது நான் முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் அது பாருங்கள், இன்னும் சூப்பராக அதை பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த பேப்பர் எரிச்சிட்ருக்காங்க இல்லைங்களா? இந்த பேப்பர் வந்து காசும் கோல்டுமா. இது ரெண்டத்தையும் இந்த மாதிரி நெருப்பில் போட்டு எரிச்சா கடவுள்கிட்டயே போய் சேரும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இது பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அண்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. அதை அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த கோவில் பேர் சின் ஸ்வி கேவ் டெம்பிள் அண்ட் இங்கே இருக்கிற கடவுள் பேர் வந்து சின் ஸ்வி. இவர் வந்து ஒரு சைனீஸ் மாங்க். இவரோட சூப்பர் பவர்னாலையும் அண்ட் இவர் ஸ்பிரிச்சுவாலிட்டினாலையும் இவர் கடவுளாக ஆயிருக்காங்க. சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் பார்த்துட்டு மேலே அட்ராக்ஷன்ஸ் பார்க்கலான்னு வந்துட்டோம். கென்டிங் ஐலாண்ட் பற்றின ஒரு குட்டி வரலாறு பார்த்துலாமா? இது ஃபேமஸான மவுண்டன் ரெசார்ட். கேலேருந்து ஒரு 50 மினிட்ஸ் டிரைவில் வந்து இருக்குது. இது உலுக்காலி அப்படின்ற மலையோட உச்சியில் 1800 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே மெயின் அட்ராக்ஷன்ஸ் என்னென்னா கென்டிங் தீம் பார்க், கெசினோ, இந்த சின் ஸ்வி கேவ் டெம்பிள், அப்புறம் கேபிள் கார். இதெல்லாம் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இது யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா தான் ஸ்ரீ லிங்கோ தாங், அ மலேசியன் சைனீஸ். இப்போ இதை அவர் சன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து அவங்களோடது தான். இந்த கேவ்ல சுவாரஸ்யமா ஒரு ஸ்டாச்சூஸ் இவங்க அமைச்சிருக்காங்க. அது உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். நம்மளுக்கு நல்லது பண்ணா சொர்க்கம், கெட்டது பண்ணா நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருக்குல்ல, அதே மாதிரி சைனீஸ்க்கும் பிலீஃப் இருக்கு. கெட்டது பண்ணி செத்து போனா என்ன மாதிரி தண்டனைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அழகா ஸ்டாச்சு வச்சு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பும் போது தான் இந்த ஃபவுண்டரோட ஸ்டாச்சுவை நான் பார்த்தேன். சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவ்வளோதான், எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது சூடாக இந்த குளிருக்கு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸும் அண்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸும், இது ரெண்டும் நல்லா சூப்பராக சுட சுட கொடுத்தாங்க. இந்த குளிருக்கு இது ரெண்டத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் மேலே வந்துட்டு மாலுக்கு போயிட்டு அண்ட் கெசினோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளம்பியாச்சு. மேலே வந்தாச்சு. பயங்கர குளிர் அண்ட்
அண்ட் வந்து பயங்கர ஃபாகும் கூட. இங்க பாருங்க, இதுதான் அந்த கேபிள் கார். இது வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஆக்சஸ் இருக்கு. நீங்க இங்க ஏறினீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அண்ட் கீழே வரைக்கும் போயிடலாம். கேஎல்ல இருந்து கென்டிங்க்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம பஸ்ல வந்து கூட இந்த ரோப் கார்ல மேல வந்துடலாம். கென்டிங்ல சைனீஸ் நியூ இயர் டெக்கரேஷன் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். அப்போ கீழே லயன் டான்ஸ் போட்டிருந்தாங்க. உடனே ஓடி போயாச்சு பார்க்கறக்கு. இங்க லயன் டான்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. இது வந்து இவங்களோட செலிப்ரேஷன்ல ஒரு பார்ட். இது எவ்வளோ ஃபேமஸாக அவங்க பண்ணுவாங்கன்னா, எல்லா காண்டோ, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இவங்க சைனீஸ் நியூ இயர் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஃபேமஸ். லயன் டான்ஸ் பார்த்துட்டு சைனீஸ் நியூ இயர்க்காக இங்கே ஒரு கேலரி வச்சுருக்காங்க. சரி, அதையும் ஒரு வியூ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். உள்ளே போனால் நடுவில் மரத்தில் அழகாக லைட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுற்றி மிரர் வச்சு எங்கே திரும்பினாலும் இந்த மரத்தோட ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறக்கு. டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ இண்டோர் தீம் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுதான் மலேசியாலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இண்டோர் தீம் பார்க். கென்டிங்ல இருக்கிறது தான். நாங்கள் தீம் பார்க்கில் எந்த ரைடுமே போகல. எல்லாரும் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அண்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. நான் உங்களுக்கு கெசினோ காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கெசினோக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். கெசினோ உள்ள ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க அலவுட் இல்லை. அதனால் நான் உங்களுக்கு வெளியிலேருந்தே காட்டுறேன். இதுதான் மலேசியாலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கெசினோ. அவ்வளோதான், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நீங்களும் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த விலாகை நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது கமெண்ட்ஸோ இல்லை ஏதாவது சஜஷனோ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன். வேற ஒரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் வித்யா.